ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொந்தமாக ஓட்டுறீங்கன்னா கார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரோஸ்மெண்ட் பண்ணுறது, லைக் புதுசாக ஜாயின் பண்ணுறது, பெயிண்டிங் ஒர்க் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை நான் வெண்டார் வச்சு ஓட்டுறேன், எனக்கு பர்சன்டேஜ் வச்சு நான் லைக் ஒரு 100 ரூபாய்க்கு 30 ரூபா, 100 ரூபாய்க்கு 25 ரூபா அந்த மாதிரி இருந்தால் பர்சன்டேஜுக்கு ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓனர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஓனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேசி லைக் ரெட் டாக்ஸி வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க, லைக் அதில் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பேசி ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு லைசன்ஸ் பேட்ச் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து லைக் உங்களுக்குன்னு ஒரு காருக்கு வந்து ஓனர் கொடுப்பாங்க, ஓகேங்களா. உங்களோட ஓனர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வெண்டார் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கூட சேர்த்து நீங்கள் ரெட் டாக்ஸி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கட்டும், அது என்ன எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், அண்ட் தென் அதோட சார்ஜஸ் எவ்வளோ, அண்ட் தென் லைக் ஜாயினிங்க்கு எப்படி என்ன எல்லா ப்ரொசீஜருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெட் டாக்ஸி ஆஃபீஸ்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்ட கிடையாது. ஸோ நான் ஓனர் வச்சு ஜஸ்ட் ஒரு 30% வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ 100 ரூபாய்க்கு எனக்கு 30 ரூபா கிடைக்கும். ஒரு 10,000 ஓட்டுறேன்னா எனக்கு 3,000 ரூபா கிடைக்கும், ஓகேங்களா. ஓனரோட வெண்டார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை வச்சு எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. லைக் ஒரு 1 மந்த் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. 30% கமிஷனுக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோக்கு ஓட்டுறனோ அதில் வந்து லைக் 30%, ஓகேங்களா. சில ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் அந்த எப்படி சொல்கிறது எனக்கு முழுசாக தெரியல. பட் ஆனால் சில ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% கொடுப்பாங்க, லைக் ரூம் ஃபுட் அலவன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சில டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மட்டும் கொடுப்பாங்க, சில பர்சன்டேஜ் வச்சு நமக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் எல்லாமே கேட்டுக்கோங்க, ஓனர்கிட்ட எப்படி என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே கேட்டுக்கோங்க. சிலர் வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் நெட் அமௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அமௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க, லைக் ஜிஎஸ்டி போன பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து 30% அந்த மாதிரி அதோட அமௌண்ட் அதோட வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா. சிலர் வந்து நெட் அமௌண்ட்லேருந்து 30% கொடுப்பாங்க, சிலர் வந்து கிராஸ்லேருந்து 30% கொடுப்பாங்க. கிராஸ் அப்படிங்கிறது என்னென்னா லைக் நெட் அப்படிங்கிறது ஓவரால் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஜிஎஸ்டிக்கு பே பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அது கிராஸ் ஏர்னிங்ஸ். அந்த கிராஸ் ஏர்னிங்ஸ்லேருந்து 30% வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. சிலர் வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ கூட்டுறீங்களோ அதில் 30% அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஓனர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேரக்டாக ரெட் டாக்ஸி ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் வெண்டார் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீட்டிங் இருக்குது, ஓகேங்களா. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு தான் லைக் ஹேர் கட் பண்ணியிருக்கணும், ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200, ஓகேங்களா. எல்லாமே ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும். என்ன சைஸாக இருந்தாலும் ஓகே, எஸ்ஸாக இருக்கட்டும், எம்மாக இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், என்ன சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1200 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன்.